ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உமன்ஸ் பிரீமியர் லீக் 2025 WPLோட ஃபைனல் மேட்ச் டெல்லிக்கும் மும்பைக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸு, நான் டெல்லி ஜெயின்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் நிறைய பேர் நோட் பண்ணுவீங்க, அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். குஜராத் ஜெயின்ஸ் இருந்ததை அப்படியே அந்த இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் மாற்றுறதுக்கு பதிலாக டெல்லி ஜெயின்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி 2023லேயுமே டெல்லியும் எம்ஐயும் தான் ஃபைனல் ஆடினாங்க. அதில் தோற்று போயிட்டாங்க டெல்லி. 2024 ஆர்சிபி டெல்லி மோதினாங்க, அதுலேயும் டெல்லி தோற்றுட்டாங்க. மறுபடியும் ஃபைனல் தோற்றாங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட அவங்க WPL ஆடுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீம் வச்சுட்டு ஆனால் ஃபைனல் ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க. எம்ஐ எப்போனா ஃபைனல் வராங்களோ அப்போ எல்லா சைடுமே வின் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே பார்க்கணும். பட் என்ன அப்படின்னா, இப்போ எம்ஐக்கு நாட் சிவர், ஹேலி மேத்யூஸ் 2 பேரை தூக்கிட்டாங்க பிளான் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹேண்டு கை வச்சுட்டாங்க கப்பில்னு டெல்லியை நம்ம எடுத்துக்கலாம். அது உறுதியாக நான் சொல்கிறேன். ஹேலி மேத்யூஸு நாட் சிவரை பேட்டிங்கில் தூக்குனாங்கன்னா, அவங்க பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பட் பேட்டிங்கில் அவங்க 2 பேர்த்தையும் தூக்குனா 140 ரன்னை தாண்டதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பண்ணுவாங்களா அப்படின்றதுல தான் இந்த கேமே இருக்குது. 15 மார்ச் 7:30 பிரபோனில் தான் நடக்குது. ஸோ பிரபோன் ஸ்டேடியமில் நடந்த மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் 90% மேட்சஸ் எம்ஐ தான் ஜெயிச்சிருக்காங்க. விக்கெட்டுமே தரமான பேட்டிங் விக்கெட்டு. மெக்லானிங்கு, சஃபாலி வர்மா எல்லாருமே அடிப்பாங்க. அதேமாதிரி கீழே வரி அவங்களுக்கும் ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஷாரா பிரியூஸுமே சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் தான், விக்கெட் கீப்பிங் பேட்டர். ரொம்ப க்ளோஸ் மேட்சாக போகும், ரொம்ப டஃப்பாக போகும். ஸோ ஹேலி மேத்யூஸை ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆக்குனாங்கன்னா டெல்லிக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா 2 டைம் தோற்றுருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு டைமாக ஜெயிக்கட்டும் அப்படின்ற கான்செப்டில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் யார் திறமையாக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது லாஸ்ட்டில் முடியும். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோன்றதை கொடுக்குறேன். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட யூசர்ஸ்க்கே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஷோ பண்ணும். அதுதான் யூடியூபோட ஏஐ. அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். பேட் பால் 11 ஆப்பு 100% ஒரு ஆப்புக்கு கேரண்டி கொடுக்க முடியும்னா அது பேட் பால் 11 ஆப்புக்கு உறுதியாக என்னால் கொடுக்க முடியும். ஐபிஎல்லும் வருது. எதில் கொடுக்க முடியும்னா கிவ்அவே கண்டிப்பாக. அதேமாதிரி கிராண்ட் லீக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். மெயினான 2 பாயிண்ட்டு, ஜிஎஸ்டியில் எந்த ஃபேக்குமே இல்லாமல் 100% ஜிஎஸ்டி. டிடிஎஸ் நீங்கள் எவ்வளோ வின் பண்ணாலும் அதை உடனே வித்ட்ரா பண்ணால் உங்கள் பேங்க்குக்கு வரும். இந்த 5 கேரண்டியாக உறுதியாக கொடுக்க முடியும். எதுனாலும் நீங்கள் பேட் பால் 11 ஆப்பில் என்கிட்ட கேட்கலாம். இந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் புதுசாக மார்க்கெட்டில் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எந்த ஆப்புமே நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணலை. அதில் எவ்வளோ லாபம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணலை. இதுதான் உண்மை. ஸோ அதனால் பேட் பால் 11 ஆப்பு ரொம்ப 100%. ஏன்னா இப்போ நான் டீம் கொடுக்குறேன், நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, அதில் எந்த ஜிஎஸ்டி பிடிக்கக்கூடாது. அதோட முக்கியமானது, நீங்கள் வின் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1000 போட்டு ப்ளே பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு 4000 வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே கூட உங்களுக்கு வித்ட்ரா பண்ணணும்னு தோணும். அப்போ இதை வித்ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த 4000 அப்படியே உங்கள் கைக்கு வரும். அதுதான் இந்த ஆப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. அதேமாதிரி லீடர் போர்டும் கொடுப்பாங்க. ஐபிஎலுக்கெலாம் ஃபுல் ப்ரைஸ் மணியுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ பாயிண்ட் சிஸ்டம் படி தான் இந்த ஆப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம எம்ஐக்கும் டிசிக்கும் நடந்த லாஸ்ட் 3 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு, லாஸ்ட் 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு மேட்ச் 2023 ஃபைனலோட தான் எடுத்திருக்கேன். அதில் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெல்லி தான் பேட் பண்ணாங்க. அதில் மெக்லானிங் 35 தான் அடித்தாங்க. அடுத்து சீகா பாண்டே 27, அடுத்து ஹேலி மேத்யூஸ் 3 விக்கெட்டு, ஆம்லியாக்கு 2 விக்கெட்டு, இங்கே ஜெஸ் ஜான்சன் 1 விக்கெட்டு, அதேமாதிரி நாட் சிவர் 60, ஹர்மன்ப்ரீத் கவுர் 37. ரொம்ப டைட்டாக தான் போயிருந்துச்சு. எப்போயுமே ஒவ்வொரு ஃபைனல் மேட்ச்சுமே நீங்கள் கிரிக்கெட்டை எடுத்துக்கோங்க, கபடி எடுத்துக்கோங்க, எல்லாமே லோ ஸ்கோரிங்காக தான் போகும். ரொம்ப ஹை ஸ்கோரிங் போகாது. அதான் நடந்திருக்கு. மறுபடியும் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் நாட் சிவர் 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹர்மன் 42, சதர்லாந்து 3 விக்கெட்டு, சீகா பாண்டே 2 விக்கெட்டு, அமிலாக்கு 2 விக்கெட்டு, ஹேலி மேத்யூஸ் 2 விக்கெட்டு. அடுத்தான் இங்கே சஃபாலி வர்மா 43, 18 பாலில். மீண்டும் இங்கே நாட் சிவர் 18, ஹேலி மேத்யூஸ் 22. விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஈஸியாக மெக்லானிங்கும் சஃபாலி வர்மாவை தூக்கிட்டாங்க, அடித்து வேறு லெவல் ரன்ஸ் போயிடுச்சு. ஜெஸ் ஜான்சன் 3 விக்கெட்டு, மின்னுமணி 3 விக்கெட்டு. இதில் மின்னுமணி, அம்ஜத் கர் இவங்க எல்லாருமே ரொம்ப லோ பர்சன்டேஜ் பீக்காக இருப்பாங்க, டிஃபரன்ஷியல் பீக்காகவும் இருப்பாங்க. லோ பர்சன்டேஜ் கேட்டகரிஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஈக்குவலாக தான் போயிருக்கு. ஈக்குவலாக தான் 2 டீமே ப்ளே பண்ணியிருக்காங்க. யார் வேணால் ஜெயிக்கலாம். ஏன்னா 2 டீம் ஃபைனல் தோற்று போன டீமு. இங்கே நாட் சிவர் பிரெண்ட்டையும் அதுக்கப்புறமா ஹேலி மேத்யூஸை நம்பியிருக்க ஒரு டீம்.
பேட்டிங்கில் 2 பேர் அவுட் ஆனால் என்ன ஆகுன்றது இந்த மேட்ச். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இதுதான் கரெக்டான அட்ரஸ். இதேமாதிரி நிறையா ஃபேக் சேனல்ஸ் நீங்கள் செர்ச் பண்ணுறப்போ டெலகிராமில் வரும். அதேமாதிரி டெலகிராமில் இந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி கீழே ஒரு ஆட் மாதிரி வரும். நம்ம போஸ்ட் போட்டால் அதை வந்து யாரும் கிளிக் பண்ணாதீங்க. அது டெலகிராமாக கொடுக்குறது தான், நம்ம கொடுக்குறது இல்லை. உள்ளே வந்தாலே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்டண்ட்டாக வின்னிங்ஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி லாஸ்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக ஃபேப்லோனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வின்னிங் கிடைக்கும். ஓரளவுக்கு சுமாரான டீம் நீங்கள் செட் பண்ணால் கூட நல்ல வின்னிங் கிடைக்கும். அதேமாரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வின்னிங்ஸுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். இந்த மாதிரி வின்னிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். லிங்க்கும் இருக்கும். ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது தான் வந்து குபேரா ஃபேண்டசி. அதுக்கான லிங்க்குமே டெலகிராமில் இருக்கும். ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறுபடியும் அதை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபேக்கான சேனல்ஸில் எதுவும் நம்ம நேமில் இருக்கிறதுல ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி யாராவது நம்ம நேமை யூஸ் பண்ணி அமௌண்ட்டு கேட்டால் கொடுக்காதீங்க. ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ். ஹேலி மேத்யூஸ் நாட் சிவர் பண்ணிட்டு அவுட் ஆனாங்கன்னா எப்படி எம்ஐயோட நிலைமை மாறுன்றதுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து இவங்க ப்ளே பண்ணது தான். அதேமாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸு ஒரு டீமுக்கு எதிராக இன்னொரு டீம் வந்து லீகில் தோற்றுட்டே இருக்காங்கன்னா ஃபைனல்லையுமே தோற்றுருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. ஸோ எம்ஐன்ற கான்செப்ட் போகாமல் ஈக்குவலாக போகிறது தான் பெட்ரு. குஜராத்து கூட ப்ளே பண்ண மாதிரிலாம் ஆட மாட்டாங்க. ஏன்னா குஜராத்து நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ளே ஆஃப் வந்திருக்கோம், அதுவே போதுன்ற மாதிரி தான் அவங்க ஆடினாங்க எம்ஐக்கு எதிராக. பட் இது டெல்லினா 2 டைம் தோற்றுருக்கோம் அப்படின்ற கான்செப்டில் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. அதனால் எம்ஐக்கு டஃப் கொடுக்கறதுக்கான எல்லா சான்ஸுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவல் கான்செப்ட் வந்து நம்ம போடுறது பெட்ரு. மேட்ச் ஓவர் பண்ணிட்டு போன மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் வரையும் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணலை. இதே போன மேட்ச் பார்த்தோம்னா 4 ஓவர்ஸை ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. அதே மாதிரி ஹேலி மேத்யூஸும் 4 ஓவர்ஸாக பவுல் பண்ணிடுறாங்க. எம்ஐயில் சாய்கா ஈசாக்கு உள்ளே கொண்டு வந்தாலுமே அவங்க ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி தான் ஹர்மன்பிரீத் கௌர் சான்ஸ் எடுக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட கான்செப்ட் என்னென்னா யங்ஸ்டரை க்ரோத் பண்ணணும், அந்த கேட்டகரியெலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை எம்ஐ கப்பு வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எம்ஐ டீம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டிசியோட உங்களுக்கு பிளேயிங் ஒன்று வந்து பார்க்கலாம். மெக்லனிங் அடுத்ததான் சஃபலே வருமா. ஜெனிமா ரோட்ரிஸு இந்த சீசன் ஃபுல்லாக அல்ட்ரா ஃப்ளாப்பு. எனக்கு தெரிஞ்சு ஹேர்லி டியோல் இல்லை வேறு ஏதாவது பிளேயர்ஸை ஜெனிமா ரோட்ரிஸுக்கு பதிலாக T20யில் இந்தியன் டீம்லேயே ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒருத்தபிள் பிளேயரே கிடையாது ஜெனிமா ரோட்ரிஸ். பட் ஓடிஏக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களால பவர் ஹிட் பண்ண முடியாது. கட் ஷாட்டு, அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது கேட்ச் ட்ராப் பண்ணாலோ ரன் அவுட் மிஸ் ஆனாலும் அந்த லக்கை பயன்படுத்தி தான் அவங்க ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனபிளாஸ் அதெல்லாம் காஃபு, ஜெஸ் ஜான்சன், இதில் ஜெஸ் ஜான்சன் தான் உண்டோன்னு வருவாங்க. சாரா பிரியூஸு, சீகா பாண்டே, அடுத்தா நிக்கி பிரசாத், மின்னுமணி, அடுத்தா வந்து திசா சத்து. இவங்க தான் வந்து மோஸ்ட்லி பிளேயிங் லோனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். மறுபடியும் யாசிகா பட்டியா மேலே கொண்டு வந்துட்டாங்க. அமிலியா கீரோட பேட்டிங் ரொம்ப போராக இருந்தோடனே யாசிகா பட்டியா மறுபடியும் மேலே வந்துட்டாங்க. அமிலியா கீரு ஒன்லி பவுலராக தான் ஆடுறாங்க. பேட்டிங் ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்குது. பட் யாராவது ஒரு ஆள் குயிக்காக அவுட் ஆனால் அமிலியா கீருக்கு பேட்டிங் கிடைக்கும். ஹர்மன்பிரீத் கௌர், அடுத்து அமன்ஜோத் கர், அடுத்து சஜ்வனா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கமிலினி, சம்ஸ்கிருதி குப்தா, இஸ்மாயில், சாய்கா ஈசாக். மோஸ்ட்லி இதான் வந்து மறுபடியும் பிளேயிங் லோனாக இருக்கும். இதில் 4 ஓவர்ஸ் கோட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 4 ஓவர்ஸு அடுத்து 4 ஓவர்ஸு 16 ஓவர் முடிஞ்சிடும். ஒரு சில மேட்சஸில் வேணால் கொஞ்சம் மாறும். மற்றபடி இவங்க தான் பவுல் பண்ணுறாங்க. மீதி இருக்க ஓவர்ஸை கம்பைன் பண்ணி பவுல் பண்ண போகிறது அமன்ஜோத் கரும் சாய்கா ஈசாக் தான் பவுல் பண்ணுவாங்க. அப்போ இதில் மற்றவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா சஜனாவுக்கு வந்து என்ன வேலைன்னா ஒரு 2 பால் 3 பால் பேட்டிங் ஆடுறது, கம்லினிக்கு பாலை எடுத்து தேர்ட் மேன்லேருந்து கொடுக்குறது, குப்தாவுக்கு பாயிண்டில் நின்று பால் எடுத்து போடுறது. இதுதான் வந்து இவங்க 3 பேரோட வேலை. மற்றவங்க தான் மீதி எல்லாமே பார்த்துப்பாங்க. யாசிகா பாட்டியா வந்து ஓப்பனிங் வரதுனால விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அந்த சைடில் சாரா பியூஸ்னு எடுக்கிறப்போ கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இதே யாசிகா பாட்டியானா ஓப்பனிங்கும் வராங்க, பேட்டிங்கில் ஒரு 2-3 4 அடித்தா கூட பாயிண்ட்ஸ் கிடைக்கும். விக்கெட் கீப்பிங்கிற கான்செப்டில் எடுத்துக்கோங்க. பட் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் நீங்கள் யோசிக்கிறப்போ சாரா பியூஸை ட்ரை பண்ணுறது தான் பெட்ரு. இவங்களோட அவங்க தான் குவாலிட்டியான பிளேயர். ஹேலி மேத்யூஸு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேட்டிங்லேயும் ஆடுறாங்க, பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்கிறாங்க. பவுலிங் அப்படி சப்போஸ் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆனால் கூட பவுலிங்கில் தூக்கி போட்டு எப்படியோ வந்து லெக் சைடு பேட்டரை அடிக்க வச்சு கேட்ச் எடுத்துடுறாங்க, கேட்சும் பிடிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹேலி மேத்யூஸ் தான். செகண்ட் தான் நாட் சிவருக்கு ஒரு சில மேட்சஸில் ஓவர்ஸ் குறைவாக கிடைக்கிறதுனால பேட்ஸ்மேனாக தான் வந்து ஆடிருக்காங்க. ஒரு சில மேட்ச்சில் 2 ஓவர் மட்டும் பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். அமிலியாக்கு பேட்டிங் கிடைக்கிறதே இல்லை, பவுலராக தான் ஆடுறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேர் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கேப்டன் சாய்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் அமிலியா கீர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
இஸ்மாயிலா ஷீகா பாண்டே வந்தால் இந்த மேட்சே நிற்கும். ஏன்னா அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதிகபட்சமாக ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிறப்போ பேட்டர்ஸ் எடுக்கிறப்போ பவுலர்ஸில் இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆளாக ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இஸ்மாயிலோட உங்களுக்கு ஷீகா பாண்டே தான் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இஸ்மாயில் திடீர்னு பாலை உள்ளே வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு மேட்ச் மெக்லானிங்கும் சஃபாலி வர்மா அடிச்சிருந்தாலும் ஒரு சில மேட்சஸில் இஸ்மாயிலுக்கு அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே நாட் சிவர் பிரண்ட்டு அதுக்கப்புறம் ஹெலி மேட்ச்க்குள்ளே கேப்டன் கேப்டன் கொடுத்து கீழே பவுலரில் ஒரு பிளேயரை தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது இஸ்மாயிலா ஷீகா பாண்டே வந்தால் இந்த கேமே வந்து இருக்கும் ஸ்மால் லீக்கில். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. ஜிஎல் கேப்டன் கேப்டனில் ஹர்மன்ப்ரீத் கவுர் ட்ரை பண்ணுங்கள். எந்த மேட்சாக இருந்தாலும் ஹர்மன்ப்ரீத் கவுர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தரமான பிளேயர். அதே சேசிங் வந்தாங்கன்னா ரொம்ப மோசமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங்லாம் ட்ரை பண்ணுங்கள். அம்ஜத்கர் ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். பேட்டிங் வந்தாலும் சேசிங்கில் நல்லா ஆடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு கீ பிளேயர். சாய்கா ஈசாக்கு ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஒன் ஜெஸ் ஜான்சன் வந்துட்டால் உங்களுக்கு சாய்கா ஈசாக்கு வரும். ஃபுல் ஓவருமே கட் ஆகும். ஸோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். யாசிகா பாட்டியாக ஒரு 20 ரன் ஆடினாலும் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஹேலி மேத்யூஸ் நாட் சிவர் ஏதாவது பண்ணிடுவாங்க பேட்டிங்கில் பவுலிங்கில். அமிலியாக்கரும் சேம். ஹர்மன்ப்ரீத் கவுர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் இம்பார்ட்டன்ட். அம்ஜத்கர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெக்லானிங் சஃபாலி வர்மா நம்பி தான் இந்த கேம் இருக்குது. அந்த சைடு எப்படி ஹேலி மேத்யூஸ் நாட் சிவரும் அதே மாதிரி தான். இவங்க 2 பேரும் நல்லா ஸ்டார்ட் கொடுக்கணும். இல்லை இஸ்மாயில்கிட்ட மாட்டி அவுட் ஆகிட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வரவங்க ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாலும் வாய்ப்புகள் குறைவாக தான் மாறும். ஏர்லி விக்கெட்ஸ் இவங்களுக்கு யாராவது அவுட் ஆவாங்கன்னு நீங்கள் கான்செப்ட் போனீங்கன்னா ஜெனிமா ரோட்ரிஸை ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கு தான், ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா அவங்களால அடிக்கவே முடியல, கஷ்டம் தான் படுறாங்க. பட் ஒரு ரிஸ்க்காக ஸ்டார் பிளேயர்ன்ற கேட்டகரியில் ஒரு சஃபாலி வர்மா ஏர்லியாக இஸ்மாயிலுக்கு அவுட் ஆவாங்க இல்லை மெக்லானிங் அவுட் ஆவாங்கன்னு கான்செப்ட் போனீங்கன்னா ஜெனிமா ரோட்ரிஸை பிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பிக் மேட்ச் பிளேயர்ஸு இங்கே காஃபு சதர்லாந்து ஜெஸ் ஜான்சன்லாம் பெரிய மேட்ச் பிளேயர்ஸ். எல்லாருமே பெரிய மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இவங்களுக்குள்ளேயும் நீங்கள் கேப்டன் கப் ட்ரை பண்ணலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நீங்கள் சார் அப்யூஸை ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் ஷீகா பாண்டே ஆர் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மால் லீக்ஸில் பார்த்தோம்னா ஷீகா பாண்டே ஆர் இஸ்மாயில்ன்ற கான்செப்ட் தான் கீழே பவுலிங் கேட்டகரியில் வரும். ஆல்ரவுண்டர்லேயே மோஸ்ட்லி எல்லா ஆல்ரவுண்டர்ஸுமே எல்லாருமே வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள கேப்டன் கப் போகவும் சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஸ்மால் லீக்கில் எப்படி கேம் மாறும்னா இங்கே சஃபாலி வர்மா மெக்லானிங் யாராவது ஒரு ஆளை கட் பண்ணி இஸ்மாயில் ஷீகா பாண்டே 2 பேருமே எடுத்திருப்பாங்க. இவ்வளோ தான் கேமு. ஆனால் கேப்டன் சாய்ஸு நாட் சிவர் அதுக்கப்புறம் ஹேலி மேத்யூஸ் போயிருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஜெஸ் ஜான்சனும் போகலாம். ஏன்னா 1-1 வருவாங்க. ப்ளஸ் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டீமுக்கு எதிராக நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே உங்களுக்கு யாசிகா பாட்டியை தவிர்த்து மீது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ன்றப்போ அவங்க டெத்துலேயும் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஜெஸ் ஜான்சனு. ஸோ அவங்களையும் ஒரு கேட்டகரியில் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டெல்லி வின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்ஐ ஃபைனல் வந்தாலே ஜெயிக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ அந்த சைடு அம்ஜத்கர் எப்படி டிஃபரன்ஷியல் ஆப்ஷனோ அதே மாதிரி இங்கே மின்னுமணி டிஃபரன்ஸ் ஆப்ஷன். நீங்கள் சத்து கூட தேவையில்லை. பட் மின்னுமணி சம்டைம்ஸில் டெத்தில் போட்டு தூக்கி போட்டு விக்கெட் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா இவங்கள பிக் பண்ணிக்கோங்க. எதிர்பார்க்குறது மெக்லானிங் அதுக்கப்புறம் சஃபாலி யாராவது இஸ்மாயில்கிட்ட மாட்டினாங்கன்னா கேம் முடியும் அப்படி நின்றுட்டாங்கன்னா குயிக்காக ஸ்கோர் பண்ணுவாங்க. அதில் மெக்லானிங் சேசிங்லாம் நல்லாவே ஆடிருக்காங்க. சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா ஜெனிமா ரோட்ரிஸ் 25 ரன் கிட்ட ஆடலாம். ஆடபிளாஸ் அதெல்லாம் எப்படி ஒரு கேட்ச் பிடிச்சிருவாங்க. பேட்டிங்கில் ஒரு 15 ரன்னு, விக்கெட் வந்து ஒரு விக்கெட். ஃபஸ்ட் பால் பண்ணால் டெத்தில் போட வாய்ப்புகள் இருக்கும். காஃபு பயங்கரமாக அவங்க ஸ்விங்கை பயன்படுத்துவாங்க. பெரிய மேட்சஸில் ஒரு 30 ரன் ஆடிடுவாங்க. அதேமாதிரி ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஜெஸ் ஜான்சன் டெத்துலேயும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. டாப்லேயும் வரதுக்கான சான்ஸ்ன்றது அதிகம். பெஸ்ட்டு சாய்ஸ் ஷீகா பாண்டே மினிமம் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ப்ளஸ் பேட்டிங்குமே ஆடி கொடுப்பாங்க. அந்த கேட்டகரியில் யோசிங்க. ஏன்னா இஸ்மாயில் வந்து உங்களுக்கு பேட்டிங் கிடையாது. இதே ஷீகா பாண்டே பேட்டிங்கும் இருக்காங்க. அடுத்தான் வந்து இஸ்மாயில் மினிமம் ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் சம்டைம்ஸில் மெக்லானிங்கும் சஃபாலி வர்மா அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு விக்கெட்டே கிடைக்காம போயிருக்கு. அம்ஜத்கர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு விக்கெட் உறுதியாக எடுத்துருவாங்க. பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன் வந்து ஆட முடியும். அமிலியாக்கர் மினிமம் 2 விக்கெட்ஸு. பட் பேட்டிங் கிடைக்குமான்றது தெரியல. அடுத்ததாக ஹர்மன்ப்ரீத் கவுர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு 30 ரன் ப்ளஸ் வந்து ஆடிடுவாங்க. பட் சேசிங்கில் நிறைய டைம் தடுமாறி பார்த்துருக்கோம். ஹேலி மேத்யூஸ் நாட் சிவரை நம்பி தான் இந்த கேமே இருக்குது மும்பைக்கு. ஸோ இவங்களை தூக்குனாங்கன்னா டெல்லி ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி இஸ்மாயில் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் சஃபாலி வர்மாவையும் இல்லை மெக்லானிங் ஏர்லி யாராவது ஒரு ஆள் அவுட் ஆகினா கூட கேம் இந்த சைடு மாறும். பயங்கர ப்ரெஷராக தான் வந்து கேம் இருக்கும். 4 ஓவர்ஸ் யார் யார் பவுல் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே கிளியர் கட்டாக தெரியும். அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. பட் கேமு ஒரு பேட்டரை குறைச்சி ஒரு பவுலரை பியூர் பவுலரை குறைக்கிறது தான் இருக்குது. ஸ்மால் லீக்கு பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில்
ஹேலி மேத்யூஸு, நாட் செவர், ஜெஸ் ஜான்சன், ஆடபிள் சதர்லாந்து. ஸோ இவங்கள மட்டும் ஏன் நான் சொல்லியிருக்கேன்னா, இவங்க 4 பேருமே உறுதியாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் வந்துருவாங்க. இப்போ அமலியாக்கருக்கு வந்து பவுலிங் கிடைக்குது, பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. காஃபுக்கு சம்டைம்ஸில் பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது, பவுலிங் மட்டும் கிடைக்குது. இது இவங்க 4 பேர்னால் உங்களுக்கு பேட்டிங்கும் எப்படினாலும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துடுறாங்க. அதேமாதிரி பவுலிங்கும் 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. கிராண்ட் லீக்கில் சஃபாலி வர்மா, அதுக்கப்புறம் ஹர்மன்ப்ரீத் கௌர், இங்கே உங்களுக்கு சீகா பாண்டே, உங்களை ஜிஎல்லில் கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இஸ்மாயில் வந்து ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் பிக்குனாலும் உங்களுக்கு சீகா பாண்டே அதோட பெட்டரான ஒரு பிக்கு. பாலை மூவ் பண்ணுவாங்க, எப்படி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை எம்ஐ ஜெயிக்கும், ஃபைனல் வந்தாலே எம்ஐ தான் ஜெயிப்பாங்கன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் நிறையா பேத்துக்கு. அந்த கான்செப்டில் போனீங்கன்னா நீங்கள் சீகா பாண்டேவை ட்ராப் பண்ணி அந்த இடத்துல பிக் பண்ணிக்கோங்க இஸ்மாயில். டிஃபரன்ஷியல் ட்ரம்ப் கார்ட் பிக்கில் சாரா ப்ரியூஸ் வந்து யாசிகா பாட்டியாவுக்கு பதிலாக, ஏன்னா யாசிகா பாட்டியா 70-80% பிக் பண்ணியிருப்பாங்க. அந்த யாசிகா பாட்டியா இந்த சீசன் ஃபுல்லாக ஃபார்ம்லேயே கிடையாது, 10 ரன் தான் மேக்ஸிமம் அடிக்கிறாங்க. சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போய் சாரா ப்ரியூஸ் முன்னாடி பேட்டிங் வந்து ஒரு 30 ரன் ஆட்டால் கூட நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கும் சூப்பராக பண்ணுவாங்க. அம்ஜத் கௌர் யாரும் பிக் பண்ண போகிறது இல்லை, பட் ஃபஸ்ட் பால் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க கூட சான்ஸ்கள் இருக்கும். அடுத்தா மின்னுமணி சேம், யாருமே யோசிக்க மாட்டாங்க. இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ் பிக்ஸு. அந்த இடத்துல ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 கிராண்ட் லீக்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ரொட்டேஷன்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளே கொடுக்குறது தான் பெட்ரு இந்த மேட்சை பொறுத்தவரையும். பிக்ஸ் மட்டும் ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் ஒரு 2-3 பேர்த்த பிக் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது இந்த ஃபைனலுக்கு. பட் மேட்ச் க்ளோஸாக தான் போகும். குஜராத் மேட்ச்சில் நான் சொல்லியிருப்பேன், ஒன்று மேட்ச் க்ளோஸாக போகலாம், இல்லாட்டி எம்ஐ வந்து ஒன் சைடாக வின் பண்ணலான்னு. இந்த மேட்ச் அப்படி கிடையாது, க்ளோஸாக தான் போகும். கண்டிப்பாக க்ளோஸாக தான் போகும். யார் வின் பண்ணுறதுலாம் தெரியல, பட் ஆனால் க்ளோஸாக போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. அதையும் வந்து நம்ம பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து எப்படி போகுதுன்றதை. இதுக்கப்புறம் ஒரு 5 நாளில் இந்த ஃபைனலுக்கு அப்புறம் அப்படியே உங்களுக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிரும். இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டாட்ஸு அனலைஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுப்போம். உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டஸியை நிறைய பேர் புதுசாக ப்ளே பண்ணுறீங்களா இல்லை பழைய ஆட்களாக என்னன்னு எனக்கு தெரியல. கிராண்ட் லீக்கை மட்டும் உட்காந்து ட்ரை பண்ணுறீங்க, ஒரே நாளில் நம்ம ஜெயிச்சிடலாம், ஒரே நாளில் பெரிய அமௌண்ட்டுன்னு. கிராண்ட் லீக்கை நீங்கள் சைடில் தான் வைக்கணும். ஒரு 5 டீம் 6 டீம் போட்டு ஜெயிக்குது, நம்ம எப்படி வேணால் பார்த்துக்கலான்னு ரெகுலராக நீங்கள் ஸ்மால் லீக் கரெக்டான ஆப்பில் ப்ளே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது மந்த்லி இன்கம் மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதுவே நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் அதை ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கூட நான் வந்து வீடியோஸ் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிடுங்க. கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.